Hey guys, welcome back. Finally, Bambulagோட P2S 3D printer நம்ம கிட்ட வந்துருச்சு. இது P1S ஓட upgraded version. என் first printer Ender 3 S1 Pro unboxing வீடியோல most of the comments ஏன் Bambulab A1 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான். And finally, after 1 year into 3D printing, நான் Bambulabக்கு upgrade ஆகிறேன். நான் என் செகண்ட் printer வாங்கினதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. First, print speed. Ender 3 S1 Pro print speed 150 mm per second. Bambulab got 3 times faster print speed. Second, print quality. Ender 3 S1 Pro பொறுத்த வரைக்கும் print qualityல எனக்கு எந்த குறையும் இல்லை. But I saw Bambulab got even better print quality. ஸோ அதனால தான் Bambulabல நான் செகண்ட் printer ஆர்டர் பண்ணேன். Without delay, let's start unboxing. ஸோ டாப்ல யூசர் மேனுவல் இருக்கு. Then along with that toolbox provide பண்ணிருக்காங்க. பேக்கேஜை எப்படி ஹோல்ட் பண்ணி லிஃப்ட் பண்றதுதையும் பேக்கேஜில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் ரிமூவ் பண்ணி பிரிண்டரை வெளியில் எடுத்துடலாம். டாப் கிளாஸ் லிட்டர் சேஃபாக ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதை நான் இப்போ செப்பரேட்டாக வச்சுக்கிறேன், நமக்கு இது தேவையில்லை. பிரிண்டர் இன்சைடில் ஆக்சசரி பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் P2S காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். AMS 2 Pro யூனிட்டோட வரும். 4 டிஃப்ரெண்ட் கலர் வர பிரிண்ட் பண்ணலாம். ஹானஸ்ட்லி நான் மல்டி கலர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஃபார் 2 ரீசன். ஃபர்ஸ்ட், மல்டி கலரில் அதிக ஃபிலமெண்ட் வேஸ்ட் இருக்கும். செகண்ட், நான் மோஸ்ட்லி ஃபங்க்ஷனல் பிரிண்ட் தான் பண்ணுறேன். ஸோ கலர் இஸ் நாட் அ மேட்டர். பட் ஸ்டில் ஏன் AMS 2 Pro வாங்கினேன்னு சூன் ஷேர் பண்ணுறேன். இப்போ AMS யூனிட்டை பிரிண்டர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஈஸியா இருக்கிறதா தெரியல. நெக்ஸ்ட், ஆக்சசரிஸ் பாக்ஸில் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பிரிண்டரோட பேக் சைடில் ஃபிலமெண்ட் ஸ்பூலை அட்டாச் பண்ணிடலாம். ஆக்சசரிஸோட இந்த PTFE டியூப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் அன்பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், க்ரிப்பாக ஃபிட் ஆகிடும். இன்கேஸ் டியூபை ரிமூவ் பண்ணணுன்னா பிளாக் கலரில் ரிங் இருக்கும், அதை புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். AMS யூனிட்டை பிரிண்டர் டாப்பில் தான் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டாப் கிளாஸ் லிட்டை பிளேஸ் பண்ணிடலாம். ஃபிலமெண்ட் பஃபரில் இருந்து PTFE டியூபை AMS யூனிட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்டர்லேருந்து AMSக்கு போகிற பவர் சப்ளையையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்லி பவர் கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். AMS யூனிட்டில் இருக்கிற டெசிகேட்டை அன்பேக் பண்ணி இருந்த இடத்துலையே மறுபடியும் பிளேஸ் பண்ணிடுறேன். பிரிண்டரை ஆன் பண்ணி கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஃபியூ இம்பார்ட்டன்ட் செக்ஸ். எக்ஸ்ட்ரூடரை மூவ் பண்ணி பார்த்தா PTFE டியூப் டாப் கிளாஸ் லீடில் உரசுறதை நோட் பண்ணலாம்.
இதை ஃபிக்ஸ் பண்ண மேக்கர் வேர்டில் இருந்து பிடிஎஃப்இ செயின் கிளிப்ஸை பிரிண்ட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லீட் ஸ்க்ரூ அண்ட் கைட் ரெயில்ஸில் லூப்ரிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் கைட் ரெயில்ஸில் மட்டும் லூப்ரிகேஷன் இல்லை. ஸோ டூல் பாக்ஸில் இருந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கிறேன். பிரிண்டரை ஆன் பண்ணி கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாங்குவேஜ் அண்ட் ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரை ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்டரில் டிஸ்பிளே ஆகிற கியூஆர் கோடை பேம்பு ஹேண்டி ஆப்பில் ஸ்கேன் பண்ணி பிரிண்டரை ஆப்போட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேலிப்ரேஷன் அப்போ ஹாட் பெட் ரைஸ் ஆகும்போது பாட்டமில் உள்ள ஃபோமை ரிமூவ் பண்ணிடலாம். பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிர்ம்வேர் அப்டேட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி அப்டேட்டும் பண்ணிக்கிறேன். ஃபிர்ம்வேர் அப்டேட் முடிஞ்சதும் மெசேஜ் டேப்பில் ரீகேலிப்ரேஷன் பண்ண சொல்லி மெசேஜ் இருந்துச்சு. ஸோ செட்டிங்ஸ் டேப்பில் போய் ஒன்ஸ் அகெயின் கேலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் லேப்ஸ் கேப்சர் பண்ண யூஎஸ்பி டிரைவ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இஃப் நீடட் செட்டிங்ஸில் யூஎஸ்பி டிரைவை ஃபார்மட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேம்பு லேப் ஃபிலமெண்ட் ஸ்பூலை ஏஎம்எஸில் ப்ளேஸ் பண்ணி பிரிண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேம்பு லேப் ஃபிலமெண்ட்டில் RFID இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பிரிண்டர் ஃபிலமெண்ட் டைப் அண்ட் கலரை ஐடென்டிஃபை பண்ணிடும். இன்கேஸ் நம்ம நான் பேம்பு லேப் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணால் நம்ம மேனுவலாக ஃபிலமெண்ட் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும். as usual நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சியை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது தான் ஒன்று நோட் பண்ணேன். Z ஆக்சிஸ் கைட் ரைட்ஸில் இருக்கிற சிலிக்கான் கவர் இன்வெர்ட்டடாக இருந்துச்சு. ஸோ டூல் பாக்ஸில் இருந்த ஆலன் கீயை யூஸ் பண்ணி ப்ராப்பர் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிலமெண்ட் வேஸ்ட் உள்ளே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கவர். ஃபைனலி நம்ம பெஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெஞ்சியை Ender 3 S1 ப்ரோவில் பிரிண்ட் பண்ண பெஞ்சியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் 3 டைம் ஃபாஸ்டர் ஸ்பீட்லையும் சேம் பிரிண்ட் குவாலிட்டியை கொடுக்குறது வெரி இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் நான் ஏதாவது கொஞ்சம் பெரிய மாடலில் பிரிண்ட் பண்ணலான்னு மேக்கர் வேர்ல்டில் இருந்த பேட்மேன் ஹெட்ஃபோன் ஸ்டாண்டை பிரிண்ட் பண்ணேன். ஃபினிஷிங் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. P2Sஓட மேக்ஸிமம் பிரிண்ட் ஸ்பீட் 600 mm/s, மேக்ஸிமம் பில் வால்யூம் 256 mm3, மேக்ஸிமம் பெட் டெம்பரேச்சர் 110 degree Celsius. டெக்ஸ்சர்ட் PI பிளேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாசிலோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 300 degree Celsius. மேக்னெட்டிக் குயிக் ஸ்வாப்பபிள் ஹாட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் நாசில் சீரீஸ் தான் H2S அண்ட் H2D பிரிண்டர்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் ஃபிலமெண்ட்லேருந்து வர டாக்ஸிக் ஃபியூம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கார்பன் ஃபில்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம்பர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண
ரைட் சைடில் ஃபேன் இருக்குது. இன்கேஸ் சேம்பர் டெம்பரேச்சர் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கூல் ஏர் இன்டேக் பண்ணி டெம்பரேச்சரை கண்ட்ரோலாக வச்சுக்கும். டெக்னிக்கலி H2S மாதிரி இன்பில்ட் ஹீட்டட் சேம்பர் இல்லை, பட் ஸ்டில் சேம்பர் டெம்பரேச்சரை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். பிரிண்ட்டை லைவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு தென் டைம் லேப்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 1080 பிக்சல் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. P2Sோட வேலை மாடலை பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்ஸ்டெட் மாடல் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணுறதும் தான். இதில் வர கேமராவோட AI டிடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸ்பெகட்டி டிடெக்ஷன், நாசில் கிளாகிங், ஃபிலமெண்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் மானிட்டரிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே பிரிண்ட் பெட்டில் ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணும். தென் ஃபிலமெண்ட்டோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்ட்ரூடரில் சென்சார்ஸ் இருக்குது. அதோட ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார்ஸ், ஃபிலமெண்ட் டேங்கிள் சென்சார்ஸ் அண்ட் டோர் சென்சாரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த இஷ்யூஸை டிடெக்ட் ஆனாலும் பிரிண்டர் பாஸ் ஆகி பேம்பு ஹேண்டி ஆப்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் இனிஷியலாக P2S மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன், which cost around 900 Singapore dollar, approximately 65,000 Indian rupees. AMS unit ஆர்டர் பண்ணல. 2 weeks later P2S காம்போ ஆஃபரில் 1025 Singapore டாலருக்கு அவைலபிளாக இருந்துச்சு, அதாவது 74,000 அப்ராக்சிமேட்லி. ஸோ என் ப்ரீவியஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு P2S காம்போ AMS 2 Pro யூனிட்டோட ஆர்டர் பண்ணிட்டேன். பை த வே, AMS யூனிட் மல்டி கலர் பிரிண்டிங்க்கு மட்டும் கிடையாது, இதை ஃபிலமெண்ட் ட்ரையராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஃபிலமெண்ட் ட்ரையரை மட்டும் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணாலே அரௌண்ட் 15,000 வந்துடும். அண்ட் ஆல்சோ இதை நான் ஃபிலமெண்ட் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் லார்ஜர் மாடலை பிரிண்ட் பண்ணும்போது ஃபிலமெண்ட் ஸ்பூல் எம்டி ஆயிடுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபிலமெண்ட் ஸ்பூலை ஸ்விட்ச் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஃபிலமெண்ட்டை ட்ரை பண்ணிக்கிட்டே பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் இல்லை. இன்கேஸ் ஃபிலமெண்ட் ட்ரையிங் அண்ட் பிரிண்டிங்கையும் பேரலாக பண்ணணும்னா AMS யூனிட்டுக்கு எக்ஸ்டர்னல் பவர் அடாப்டர் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆல்சோ P2S பிரிண்டர் 20 கலர் காம்பினேஷன் வரை சப்போர்ட் பண்ணும். பிரிண்டரில் இருக்கிற ஃபிலமெண்ட் பஃபர் ஆல்ரெடி 2 AMS யூனிட்டை கனெக்ட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது. அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் ஹப் பர்ச்சேஸ் பண்ணி 4 AMS யூனிட் அண்ட் 4 AMS ஹை டெம்பரேச்சர் யூனிட் கனெக்ட் பண்ணி 20 கலர் காம்பினேஷன் வர பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், TPU ஃபிலமெண்ட்டை AMSலேயோ ஆர் ஃபிலமெண்ட் பஃபர்லேயோ டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் TPU ஃபிலமெண்ட்டை ஃபிலமெண்ட் ஹோல்டர்லேருந்து டைரெக்டாக எக்ஸ்ட்ரூடருக்கு கனெக்ட் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். நான் சோஃபார் TPU ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணதில்லை. இன்கேஸ் TPU ஃபிலமெண்ட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். சோஃபார் P2S எனக்கு ஒரு வெரி பிக் அப்கிரேட். இதில் செவரல் மாடல்ஸை பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்களுக்கு எதுவும் மாடல் பிரிண்ட் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. See you all in next project. Bye.